ஆளுநர் மாளிகைகளின் பெயர்களை ராஜ்பவன் என்பதற்கு பதிலாக லோக்பவன் என்று மாற்றியிருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மக்கள் மாளிகைன்னு மாற்றினது தமிழில் இருந்தால் நம்மளோட பெயர் வந்து நல்லா தான் இருக்குது. நம்மளோட நாட்டோட தமிழ் மொழி அது நல்லா தான் இருக்குது. பட் அது வந்து ராஜ்பவன் இருந்தது வந்து அது லோக்பவன் தானே மாற்றிருக்காங்க. அது ஒன்றும் தமிழ் மொழி மாதிரி தெரியலையே, அது சமஸ்கிருதம் மாதிரி தெரியுது. பட் அது அப்படியே இருந்திருக்கலாம். அது இல்லாமல் அது வந்து மக்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாத ஒரு விஷயம். இப்போது ஆளுநர் மாளிகைக்கும் மக்களுக்கும் தொடர்பே இல்லை. ஏன்னா மக்களாகிய நம்ம வந்து தேர்ந்தெடுத்து ஒரு முதலமைச்சரை உருவாக்குறோம். பட் ஆனால் ஆளுநரை நம்ம உருவாக்குறது இல்லை. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு வந்து கொடுக்குற ஆளுநர் மாளிகை. லோக் பவனுங்கிறது சமஸ்கிருத மொழி. அப்போ வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்க பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆளுநர் மாளிகை வந்து பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழகத்தை பார்த்தோன்னா மக்கள் மாளிகைன்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த மக்கள் மாளிகைங்கிற பேர் மாற்றத்தினால மட்டும் மக்கள் வந்து ஆளுநரை சந்திக்கங்கிற முடியுமாங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்கும் ஆகும். இது பேர் மாற்றங்கிறது அது தேவையில்லாத ஒன்று தான். ஏன்னா இப்போ இருக்க நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவோ சரி ஒரு மினிஸ்டரோ போய் எளிதாக அவங்கள சந்திக்க முடியவில்லை. இப்போ இந்த பேர் மாற்றம் பண்ணதுனால மட்டும் போய் ஆளுநரை வந்து மக்கள் வந்து எளிதாக சந்திக்க முடியுமாங்கிறது சந்தேகத்துக்குரியது தான். ராஜ்பவன்ற பேர் வந்து மக்கள் மன்றம்னு மாற்றிருக்காங்க. அதுக்கு என்ன விளக்கம்னா, இப்போ ஏன் மக்கள் மன்றம்னு அவசியமாக மாற்றணும்னு நினச்சா அவசியம் இருக்கா? அதுக்குள்ளே அவசியம் என்ன நம்மளுக்கு? ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள முக்கியமான காரணமே பசங்களுக்கு கல்விக்கு நிதி ஒதுக்கவே இல்லை. அதை பற்றி ஆளுநர் பேசவே இல்லை. நீட் தேர்வை பற்றி தமிழக அரசு பல தாட்டி முறையிடுறாங்க. அதை பற்றி ஆளுநர் பேசவே இல்லை. இதெல்லாம் பேசாத ஆளுநர் மாளிகை பேரை மட்டும் மாற்றிட்டா போதுமா? ராஜ்பவன், லோக்பவன் இந்த ரெண்டு பேருமே வந்து வட சொல் தான். தமிழ் சொல்லே இது கிடையாது. அப்போ நம்ம தமிழ் சொல்ல மக்கள் மாளிகைன்னு வச்சுருக்கிறது ஏற்புடையது. ஏன்னா கொஞ்சம் தமிழ் வந்து இப்போ 190% தன்னோட இழப்பை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இழப்பை நம்ம சரி கட்டணும். அப்போ குறைஞ்சபட்சம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தமிழையாச்சும் காப்பாற்றணும். அதுக்கு இந்த மாதிரி கட்டடங்களுக்கு, கோவிலுக்கு, எல்லாத்துக்கும் அந்த தமிழ் பேர் ஊருக்கெல்லாம் சூட்டுறதுனால நம்ம தமிழை இன்னும் உயிர்ப்போட வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிறதுனால என்னென்ன நன்மை கிடைக்குன்னு கேட்டால், நம்முடைய கலாச்சாரம் நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கலாம். மக்கள் குரல் பகுதியில் மண்ணச்சநல்லூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.